எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஜோபு கூறுவது போல ஒருவருக்காக செபிப்பதற்காக நீர் எங்களை அழைத்திருக்கின்றீரே. என் பெயரிலே நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது தந்தை உங்களுக்கு அருளுவார். இதுவரைக்கும் என் பெயரில் நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள் என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய திருப்பெயரிலே மன்றாடுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக நீர் இறை தந்தை இடத்தில் அவருக்கு ஏற்றபடி மன்றாடும் இறைவன். ஆகவே இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் எங்கள் நாவை அர்ச்சித்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விண்ணப்பங்களுக்காக இறை தந்தையை நோக்கி மன்றாடும்படி நாங்கள் அழைக்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்கள் இல்லத்தை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய அருக்கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக. இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் செவி சாய்த்திரளும். அந்த விண்ணப்பங்களுக்கான பதிலை நீர் தந்திரளும். இந்த நேரத்திலும் எங்கள் எல்லோரையும் உடைய இரத்தத்தினால் கழுவி எங்கள் பாவ கரைகளிலிருந்து விடுவிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களிடத்திலே தரப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நாம் மன்றாடுவதற்கு எங்கள் பாவங்கள் தடையா இல்லாதபடி நீர் நாம் இந்த நேரத்தில் எங்களை தூய்மையாகும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, என்னை தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா,
என் விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். நாம் இப்பொழுது முதல்ல அவசர விண்ணப்பமாக இன்றைக்கு தரப்பட்ட விண்ணப்பத்துக்காக செபித்து அதை தொடர்ந்து சகோதரி செல்வி அக்கா அவர்கள் செபிப்பார்கள். சென்னையிலே சகோதரர் வில்லியம்ஸ் என்ற சகோதரருக்கு நடக்க இருக்கிற பைபாஸ் சத்திர சிகிச்சையிலே ஆண்டவருடைய அருக்கரம் அவரோடு இருந்து அவருக்கு சுகம் தரும்படியாக நாம் மன்றாடுவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் சகோதரர் வில்லியம்ஸ் நம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவருக்கு நடக்கின்ற இந்த சத்திர சிகிச்சையிலே நீர்தாமே நம்முடைய வல்லமையை அவர் மேல் அனுப்பி அவருடைய அந்த பைபாஸ் சிகிச்சையை அவருக்கு சுகமாக செய்து தரும்படி, வெற்றியாக செய்து தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். நம்முடைய வல்லமை இந்த நேரத்திலே அந்த சகோதரர் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் தொழுநோயாளிகளை தொட்ட உடனே அவருடைய நோய் குணமடைந்தது என்று பார்க்கின்றோம். அதுபோல இந்த நேரத்திலே நம்முடைய வல்ல கரத்தினால் அவரை தொட்டு அவருக்கு ஒரு புதிய இதயத்தை தாரும். நம்முடைய வல்லமையினால் அவருக்கு ஆண்டவரே அற்புத சுகம் உண்டாகட்டும். அவருடைய இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து அவர் பூரண சுகமடைந்து வாழ ஆண்டவருடைய அருக்கரம் ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய தழும்புகளால் அவருக்கு குணம் கிடைக்கட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் அவருக்கு குணம் கிடைக்கட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, அந்த சிகிச்சை நடைபெறுகிற அறையிலே உம்முடைய பிரசன்னம் வருவதாக. அவருக்கு சிகிச்சை செய்கின்ற வைத்தியர்களுடைய கரங்களிலே உம்முடைய வல்லமை இருப்பதாக. நீர்தாமே அவருக்கு எது சரியான முறையில் நடைபெற வேண்டுமோ அதை சரியாக செய்து அவருக்கு நீர்தாமே வாழ்வு தரலாம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். சௌரி செல்வி கிறிஸ்டி அவர்கள் கனடாவில் கடந்த 8 மாதங்களாக காணாமல் போயிருக்கும் 17 வயது மகளுக்கும், கீழே விழுந்ததால் வலக்கை முறிவடைந்த 8 வயது சிறுவனுக்கும், இவரின் தகப்பனார் பாரூக் என்பவருக்கு வாயில் ஏற்பட்டுள்ள கிருமி தொற்று குணமடையவும், எமது தாயகத்தில் பாம்பு கடியினால் பலவீனம் அடைந்துள்ள இளம்பெண் பூரண குணமடையவும் மன்றாடுவார்கள். அன்பான ஆண்டவரே, நெருக்கடி வேளையிலே என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் தெரியாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்ற ஆண்டவரே, கடந்த 8 மாதங்களாக காணாமல் போயிருக்கும் சோஃபியா என்ற 17 வயது மகளுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். அன்பான ஆண்டவரே, ஆபத்துக்கள் நிறைந்த இந்த உலகிலே அந்த மகள் எங்கு இருக்கின்றார் என்று நீர் மட்டுமே அறிந்திருக்கிறீர் அப்பா. தகப்பனே, காணாமல் போன ஆட்டை அலைந்து திரிந்து கண்டுபிடிக்கிற தேவன் அந்த மகள் இருக்கும் இடத்தை நீர் பெற்றோருக்கு காட்டி, இன்னும் ஆண்டவரை காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தி, அந்த மகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீரே பாதுகாத்து மீண்டுமாக பெற்றோரிடம் சேர்ப்பிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த மகளை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பெற்றோர் சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். அவர்களுக்கும் நீரே ஆறுதலின் தேவனாக இருந்து 2 கொரிந்தியர் 1:4 சொல்லுகின்றது, கடவுள் எங்கள் இன்னல்கள் அனைத்திலும் ஆறுதல் அளிக்கின்றார் என்று. அந்த தாயாருக்கு விசேஷமாக வேண்டிய மன தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து விரைவிலே அந்த மகள் தாயாருடைய கரங்களிலே வந்து சேர நீர்தாமே அதிசயமும் அற்புதமுமாக ஒவ்வொரு காரியங்களை செய்கின்ற ஒவ்வொருவரோடும், விசேஷமாக அவரை தேடிக்கொண்டிருக்கின்ற காவல்துறையினரோடும் இருந்து ஆண்டவரே, நீரே இந்த விண்ணப்பத்துக்கு பதில் தர வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்னும் ஆண்டவரே, கீழே விழுந்து வலக்கை முறிந்த 8 வயது சிறுவனை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். ஆண்டவரே, அந்த மகன் ஏற்கனவே உம்மாலே குணப்படுத்தப்பட்ட ஒரு மகன் இப்பொழுது மீண்டுமாக இந்த கை முறிந்த நிலையிலே இருக்கின்ற வேளையிலும்
சிறுவர்களை நேசிக்கின்ற ஆண்டவர் நீர். அந்த மகனுடைய வலக்கரத்தை பிடித்து நீர்தாமே முறிவுகளை, காயங்களை கட்டி குணப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஐயா. முன்பு இருந்ததை விட அந்த கை இன்னும் பலம் மிக்கதாக மாறி அந்த மகன் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் உம்முடைய பலத்தினாலே செய்ய நீரே அருள் தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அத்தோடு கூட அவருடைய தகப்பனார் பாரூக் என்பவருக்கு ஆண்டவரே வாயிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த இன்ஃபெக்ஷன் கூடிய விரைவிலே குணமடையவும் ஐயா. அதனால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தகப்பனார் விரைவிலே குணமடைந்து தன்னுடைய குடும்ப கடமைகளையும் சரியாக செய்யவும், உணவுகளை நல்லபடியாக அருந்தி உடல் பலனை பெற்றுக்கொள்ளவும் வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய தாயகத்திலே பாம்பு கடியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மகள் நிகழ்யாவை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மகளுக்கு நீர் கொடுத்த பாதுகாப்புக்காய் நன்றி. பாம்பு கடித்த வேளையிலும் ஆண்டவரே அந்த மகளை நீர் காப்பாற்றி பெற்றோரிடம் சேர்த்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் அந்த கடித்த இடத்திலே இருக்கின்ற காயத்திலே வந்திருக்கின்ற இன்ஃப்ளமேஷனை ஆண்டவரை குணப்படுத்தி தகப்பனே, அந்த உடலிலே எந்தெந்த உறுப்புகளிலே இன்னும் நச்சு தன்மை இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் உம்முடைய திரு ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி கழுவி அந்த மகளுக்கு புதிய உணர்வையும் புத்துணர்ச்சியை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மீண்டுமாக தன்னுடைய வேலைக்கு திரும்பி செல்ல நீரே வரமருள வேண்டுமாய் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. புதுசாக ஜூடித் விக்னேஸ்வரன் அவர்கள் கனடாவில் மாடிப்படியிலிருந்து விழுந்ததால் கால் முறிவடைந்து சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கும் இளம் தாயார் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும் என்றும், குளிர்காலத்தில் சிறியவர்கள் வயோதிபர்களுக்காகவும், இலங்கையிலிருந்து கனடா வந்துள்ள வேளையில் மாடிப்படியிலிருந்து விழுந்துள்ள சகோதரி குணமடைந்து நல்லபடியாக தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்றும், புரோஸ்டேட் கேன்சர் காரணமாக 30ஆம் தேதி பரிசோதனைகள் செய்யப்பட்ட தகப்பனாருக்காகவும் மன்றாடுவார்கள். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று எங்களுக்கு வாக்கு தந்தீரே அப்பா. அந்த விசுவாசத்தோடு எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்படைக்கின்றோம். கனடாவில் மாடியில் இருந்து விழுந்ததால் கால் முறிந்து சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருக்கும் இளம் தாயார் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும் என்றும், இலங்கையில் இருந்து கனடா வந்துள்ள வேளையில் மாடிப்படியில் இருந்து விழுந்துள்ள சகோதரி குணமடைந்து நல்லபடியாக தாய் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த இரு சகோதரர்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம். தகப்பனே, வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்கள் இருவருக்கும் பரிபூர்ண சுகம் கொடுக்க வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எலும்பு முறிந்திருக்கிற அந்த சகோதரியின் எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெகு சீக்கிரத்தில் அவள் எழுந்து நடமாடி தன்னுடைய நாளாந்த கடமைகளை செய்யக்கூடிய விதமாக நீர் அவருக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றும், இன்னும் மாடிப்படியிலிருந்து விழுந்த அந்த சகோதரிக்கும் பரிபூர்ண சுகம் கொடுத்து அவ மீண்டுமாக தாயகம் சுகத்தோடு திரும்பி செல்ல வேண்டும் என்றும் நீர் அவர்கள் மேல் மனமிறங்கி அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து சுகப்படுத்த வேண்டுமென்று உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாக சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை குளிர்காலத்தில் ஏற்படும் காய்ச்சல், இருமல், தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள உம்முடைய இரத்தத்தை, மாசற்ற இரத்தத்தை தெளித்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, பெருகி கொண்டு போகின்ற அந்த தொற்று நோய்களிலிருந்து நீர்தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாக புரோஸ்டேட் கேன்சர் காரணமாக 30ஆம் தேதி பரிசோதனையில் செய்யப்பட்ட தகப்பனாருக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு தத்தம் தந்த ஆண்டவரே, இந்த சகோதரனை உம்முடைய பரிசுத்த கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, புரோஸ்டேட் கேன்சருக்கான
பரிசோதனை செய்யப்பட்டு முடிவுக்காக காத்திருக்கிற அந்த சகோதரனுக்கு நல்ல ஒரு முடிவை நீர் கொடுத்தரலும் தகப்பனே. அவருடைய உடலில் இருந்து எந்த விதமான கேன்சருக்குரிய கிருமிகளும் இல்லாதபடிக்கு தகப்பனே உம்முடைய வல்லமை உள்ள கரங்களால் அவரை தொட்டு குணப்படுத்தி அவர் எதிர்பார்த்திருக்கின்ற நல்ல முடிவை நீர் அவருக்கு கொடுக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ. இப்பொழுது சகோதரி மதியக்கா அவர்கள் தாயகத்தில் அண்மையில் கணவனை இழந்துள்ள இளம்பெண் ஒருவருக்காகவும் குடும்ப சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் தாயாருக்கு ஏற்ற சிகிச்சைகள் செய்யப்பட்டு குணமடையவும் மன உளைச்சலால் அவதிப்படும் அனைவருக்காகவும் அன்றாடுவார்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லமை உள்ளவரிடம் நம் கவலைகளை ஒப்பு கொடுத்தால் எப்படிப்பட்ட மனமுறிவையும் சீர் செய்து வழி நடத்தலையும் சமாதானத்தையும் கொடுக்கும் கிருபை நிறைந்தவர். நேற்று ஒன்றும் என்று மாறாத நல்ல தகப்பனிடமங்கள் விண்ணப்பங்களை கொண்டு வருகின்றோம். கணவனை இழந்த இளம் மகளை உமது தூய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். திக்கற்றவர்களுக்கு துணையாளர் நீரே, அரவணைக்கும் உள்ளம் கொண்டவர் நீர். இந்த மகளை ஆறுதல் படுத்தும் வல்லமை உமக்குத்தான் உண்டப்பா. உமது வார்த்தை இவ்வாறு கூறியுள்ளது: அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்ற உன் வார்த்தையினால் அந்த மகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. இவருக்குள் இருக்கும் வேற்றிடத்தை உன் தெய்வீக ஒளியால் நிரப்பி தனிமை உணர்வு இவரை துன்பப்படுத்தாமல் நீர் இவருக்கு துணையாய், உறவாய், வழிகாட்டியாய், பாதுகாவலராய் கூடவே இருந்து பலப்படுத்தி காத்து வழி நடத்த வேண்டும் என்று மனதுருக்கத்துடன் உம்மை மன்றாடுகின்றேன். மேலும் மன உளைச்சலினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்ட தாயாரையும் மற்றும் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அற்புதம் சுகமளிக்கும் கரம் இவர்களை தொடுவதாக. விசுவாசத்துடன் வேண்டி நிற்பவர்களுக்கு எல்லாம் உம்முடைய கிருபையின் இரக்கத்தினால் சுகம் தருபவர் நீ. உம்முடைய பிள்ளைகள் வேதனையில் இருப்பதை நீ விரும்புவதில்லை. உம்முடைய அற்புதம் சுகம் வேண்டி நிற்கும் இவர்களை கண்ணோக்கி பாருமப்பா. உம்மால் அற்புதமாய் சுகமளிக்க கூடும் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். உமது வல்லமை உள்ள நாமத்தினால் அந்த தாயார் உடம்பில் இருக்கும் பலவீனத்தையும் மன நோயையும் நீக்கி அவை வேதனைப்படுத்தும் இருளை அகற்றி உமது சுகமளிக்கும் வல்லமை அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இறங்கி வருவதாக. எல்லா உபத்திரத்திலிருந்தும் நீர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்து விட்டீர் என்ற விசுவாசத்துடன் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். தேங்க்யூ. நாம் இப்பொழுது சகோதரி செல்வி அக்காவுடைய பாடலிலே பங்கு பெறுவோம். இந்த ஜெபமாலை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த ஜெபமாலை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நினைவும்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நினைவும்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜபித்திட ஜமாவி வரம் தாருமே. தடையாகும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாடம் வந்தே. இந்த ஜபங்கள் உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. இந்த ஜபங்களை
உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. ஆமென். ஆமென். Thank you. இப்பொழுது நயோமி இணைந்திருந்தால் சுபிப்பார்கள். Okay. Dear Heavenly Father, we thank you, God, for this beautiful day you brought upon us, Lord Jesus. We thank you, God, for all your blessings, your love, and the gift of life that you've given to all of us, Lord Jesus. Dear Heavenly Father, the first I want to dedicate this prayer to is those back home in Sri Lanka, Father, who are preparing and writing their A-level exams, Lord Jesus. I pray for every single student, Father, that has prepared immensely for this exam, Lord God. May the Holy Spirit be with them, be with their right hand so that it is not shaken, Father. Yes, Lord. Give them the Holy Spirit, the wisdom, the knowledge for whatever they have prepared, for all the teachers that have taught them, Lord Jesus. Give them the faith and hope and trust that they can do it and that anything is possible with Jesus Christ. Let them trust in you and let you take care of the rest, Lord Jesus. In times of stress, worry, agony, in tears, Lord God, may you wipe them all away, given them to pass and do well on this exam, Father God. Lord Jesus, I will also take this time to pray for all those youth, Lord God, who feel lost in life. Lord Jesus, I feel that a lot of, including myself and all those around my age, we are losing our faith and we are uncertain of what life has brought for us, Lord Jesus. Lord God, in Jeremiah chapter verse 33, it says, "Call to me and I will answer you and show you great things and mighty things which you do not know." Lord God, in this verse, all it's telling me is that we just have to come to you. We need to kneel down and lay our hands before you, Lord God. For all those youth that are feeling lost and not knowing what God has for them in store, we just need to cry out and ask for you, Lord Jesus, to provide us with the guidance we need. Yes. Lord Jesus, our hearts are filled with so much stress and agony, but we don't need to have that. We just need to have faith and trust in you, and that you, Lord, will take care of the rest. Yes. All we need to do is have faith and believe and talk to you and have a relationship with you and read your word, Lord God, to know what it is that you want for us to do, Father. Lord Jesus, a lot of youth I also speak to say they don't know what happiness is. They don't know that there is joy in life. But Lord God, they do not know the sweet honey that you have brought into this world, Lord Jesus. Lord God, life is filled with struggles and obstacles, but God, anything is possible through you. So I just pray for every single person that is going through this doubt and fear in their mind and their soul. And I ask you to wash it away because no other human can, Lord God. And help us be instruments of your peace and love to those that we see that are struggling. Help us to evangelize your word and help us to provide hope to those that have lost hope in life, Lord Jesus. It is a scary world we're living in, God. But at the end of the day, Lord Jesus, when we have faith, anything is possible and we can be happy in this world, Lord Jesus. As we celebrated All Souls and Saints Day, Lord Jesus, this weekend, I also take this time to remember all those who have gone before us, Lord Jesus. We always remember the members that have passed away in our hearts every single day, Lord Jesus. But I especially pray for their souls. May they rest in peace and they have granted into your eternal kingdom, Lord Jesus. And I pray for the families that are going through this pain, Lord Jesus. You are their only hope. It's so hard to live in a world where you have lost your loved one, Lord Jesus. But I know and I believe that you will provide them with the strength and hope that they need, Lord Jesus. I especially pray over Periama, Lord God. Be with her soul as we remember her, Lord Jesus. And I grant that you grant their family the peace that they deserve. And I place all these prayers in your mighty name, and we say amen. 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 Thank you so much, Naomi. We pray for you and thank you for joining with us. God bless you. இப்பொழுது இந்தியாவிலிருந்து சாந்தி அவர்கள் இணைந்திருந்தால் செபிப்பார்கள்.
இல்லை என்றால் தயாளனி இணைந்திருந்தால் செபிக்கலாம். இல்லை என்றால் இப்பொழுது சௌரி மரீனா சாந்தி அவர்கள் செபிப்பார்கள். தயாளனி அவர்கள் செபிப்பாங்க. ஓகே. கிருபையான கர்த்தாவே சுவாமி, மறுபடியும் இந்த வேளையிலே என்று கேட்டு ஜெபிக்க தந்த தருணத்துக்கு நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. அப்பா, இந்த புது நவம்பர் மாதத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த 11ஆம் மாதத்தில் காலடி வைக்க தந்த அந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. கர்த்தாவே, இந்த வேளையிலும் வேண்டப்பட்ட கர்த்தாவே இந்த பிரேயர் பாயிண்ட்டுக்காக வருகிறோம் தகப்பனே சுவாமி. அப்பா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நவம்பர் மாதத்திலே லெவல் எக்ஸாம் எடுக்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் தகப்பனே சுவாமி, அவர்கள் ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே உமது கரம் இருக்கட்டும் ஐயா சுவாமி. தகப்பனே சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே சுவாமி எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கர்த்தாவே சுவாமி எக்ஸாமுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக கர்த்தாவே எக்ஸாம் நாளிலும் கர்த்தாவே எந்த விதமான தடங்களோ எந்த விதமான ஆபத்துக்குள்ள வராதபடி கர்த்தாவே இந்த எக்ஸாம் செய்யக்கூடியதாக வழிகளை நீதான சீர் செய்து கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தாவே வழிநடத்தும் ஐயா. அப்பா, இந்த நாட்களிலே அப்பா சுவாமி அநேகமாக கர்த்தாவே இந்த யங்ஸ்டர்ஸை கர்த்தாவே சத்ருவான் கர்த்தாவே சுவாமி அப்பா நல்ல முறையிலே முன்னேற முடியாமல் எத்தனையோ தடைகளை கொண்டு வருகிறான் தகப்பனே சுவாமி. படிக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தாவே எத்தனையோ பொல்லாத ஆவிகளின் கிரிகள் அப்பா சுவாமி இந்த நாட்களிலே அப்பா அவர்கள் க்குள்ளாக போய்கொண்டிருக்கிற தகப்பனே சுவாமி, அவை எல்லாவற்றிலுமே அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தாவே சுவாமி அவர்கள் நல்ல முறையில் அந்த எக்ஸாமை செய்யவும் கர்த்தாவே சுவாமி அதுக்கேற்ற நல்ல பலத்தை கொடுத்து கர்த்தாவே சுவாமி எந்தவித தடங்களும் வராதபடி செய்யக்கூடியதா கிருபை செய்யும் ஐயா சுவாமி. அவர்கள் கர்த்தாவே அந்த நல்ல முறையிலே படித்து கர்த்தாவே சுவாமி நல்ல முறையிலே முன்னேறி வருவதற்கு கர்த்தாவே எந்த தடங்களும் வராதபடி அப்பா நாட்டுக்கும் மக்களுக்கும் கர்த்தாவே நல்ல சேவை செய்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே உமக்கு பயந்த பிள்ளைகளாக கர்த்தாவே உண்மையாக இருந்து ஒவ்வொன்றும் செய்யக்கூடியதாக கிருபை செய்யும் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவே சுவாமி எக்ஸாம் நடக்கிற ஒவ்வொரு ஹாலிலும் கர்த்தாவே சுவாமி ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தாவே உமது கர்த்தாவே பாதுகாப்பு சூழ்ந்து இருக்கட்டும் ராஜாவே சுவாமி. இலங்கை நடக்கிற ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வருகிறோம் தகப்பனே சுவாமி. ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தாவே சுவாமி எங்கெங்கே எக்ஸாம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் அந்த இடங்களை கர்த்தாவே நீர் பாதுகாத்து எல்லாம் நல்ல முறையில் அந்த எக்ஸாம் நடக்க கர்த்தாவே சுவாமி அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடிக்கு கர்த்தாவை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே சுவாமி. மற்றும் கர்த்தாவே சுவாமி மான்ட்ரியாலுக்கு கர்த்தாவே ஒரு வேலை வாய்ப்புக்காக போயிருக்கும் அந்த சகோதரனை இந்த வேலையிலே கர்த்தாவை பாதத்திலே கொண்டு வருகிறோம் ராஜாவே சுவாமி. அவருடைய அந்த வேலை வாய்ப்பை கர்த்தாவே சுவாமி அந்த இடத்திலே போய் செய்வதற்கு கர்த்தாவே சுவாமி அவருக்கு அங்கே போய் இருப்பதற்கு ஏற்றதான ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே அங்க போய் இருந்து அந்த வேலையை செய்யக்கூடியதாக கர்த்தா வசதிகளை நீதானப்பா ஏற்படுத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அந்த மானுக்கு இருக்கும் அந்த வாஞ்சி அந்த விருப்பம் அந்த இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து வரப்பா சுவாமி எல்லாவற்றையும் சீராக செய்து கொடுத்து கர்த்தாவே சுவாமி எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போயப்பா அவருக்கு இருக்கக்கூடியதான ஒரு வசதியான வாய்ப்பான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து கர்த்தாவே அங்கிருந்து மிக சமாதானத்துடன் அந்த வேலையை தொடங்கக்கூடியதாக நீர் கிருபை செய்யும் ஐயா சுவாமி. இந்த வேலையில எங்களை ஒவ்வொருவரையும் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கேட்டத ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தாவே நீர் கேட்டு பதிலளித்து கர்த்தாவை நடத்த போற அந்த பெரிதான கிருபைக்காக நன்றி தகப்பனே சுவாமி. எல்லாவற்றையும் இரட்சகர் மீட்புமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வணங்குகிறேன் சுவாமி. ஆமென் ஆமென். தேங்க்யூ. சகோதரி மரீனா சாந்தி அவர்கள் குழந்தைக்காக காத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் கர்ப்பிணி பெண்களின் சுக பிரசவத்துக்காகவும் புதிதாக பிறந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்காகவும் புது வாழ்வு குழுவுக்காகவும் மன்றாடுவார்கள். மனதிற்கும் உள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஆய்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கின்ற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் குழந்தைகளுக்காக காத்திருக்கிற அனைத்து குடும்பங்களுக்காகவும் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே, அவருக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவரே, அவர்களுக்கு முதலே கடவுள் விசுவாசத்தை கொடுப்பீராக. குடும்ப சூழல்களை ஆண்டவரே நீர் நல்ல முறையிலே மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, குழந்தை தங்காமல் இருக்கின்ற அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தால் எடுத்து போடுவீராக. உடலுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும்
பலத்தையும் மன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த குடும்பங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, மனிதனால் முடியாது, ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த எனக்கு உங்களால் செய்யக்கூடாத ஒரு அவசியமான காரியம் உண்டோ என்று நீர் கேட்டிருக்கிறீர். ஆண்டவரே, உங்களே நாங்கள் விசுவாசத்தோடு இந்த எல்லா குடும்பம், இந்த தந்தை எல்லா இந்த விண்ணப்பத்தையும் குழந்தைகளுக்காக காத்திருக்கிற அனைத்து குடும்பங்களையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அந்த குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, கர்ப்பிணி பெண்களின் சுகப்பிரசவத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே, இந்த சுகப்பிரசவத்தை ஆண்டவரே, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகப்பிரசவத்தினை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த உடலுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் தைரியத்தையும் நீ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பீராக. அவர்கள் உண்ணுகின்ற உணவு எல்லாவற்றிலும் ஆண்டோடைய பலன் இருப்பதாக. மனதில் இருக்கிற பயங்கள் அச்சங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, அந்த உடலுக்கு வேண்டிய பிரஷர் சுகர் உடலுக்கு என்னென்ன தேவையோ அதை அந்த உடலுக்கு தேவையான மாத்திரத்தை நீர் கொடுத்து விட்டு தேவையில்லாதவற்றையெல்லாம் இயேசுவின் நாமத்தால் அகற்றி போடுவீராக. ஆண்டவரே, அந்த குழந்தைகள் எந்த காலம் நேரத்துக்கு இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டிருக்கிறோம், அந்த நேரத்திலே அந்த குழந்தைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்கு வரவும் அந்த பெற்றோருக்கு கொடுக்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் ஆண்டவரே, புதிதாக பிறந்த குழந்தைகளுக்காக வருகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிதாக பிறந்த அந்த குழந்தைகளை ஆண்டவரே கரம் தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்தந்த மாதத்துக்குரிய அந்தந்த காலத்துக்குரிய அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி பிள்ளையுடைய அறிவு எல்லாவற்றையும் தேவன்றைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் சிறு குழந்தைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, அந்த கர்ப்பிணி பெண்கள் பிறந்த புது குழந்தைகள் சிறு குழந்தைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உம்முடைய ஞானம் அறிவு புத்தியை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, இந்த புது வாழ்வு குழுக்காக வருகின்றோம். ஆண்டவரே, எங்கள் புது வாழ்வு குழுவை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் புது வாழ்வு குழுவிலே இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த குடும்பங்களை நீர் பெயர் சொல்லி தெரிந்து எடுத்திருக்கின்றீர். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஊழியத்திலும் ஆண்டவரே அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். புதுவாழ்வு குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரரையும் அது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, முக்கியமாக பாடுற குழுவில் இருக்கின்றவர்களையும் தேவன்றைவாக ஆசீர்வதியும். மற்றும் ஆண்டவரே, எங்கள் ஊழியத்திலே யார் யார் என்னென்ன ஊழியங்களை பொறுப்படுத்தி செய்கின்றார்களோ அந்தந்த பொறுப்பிலே தேவன் அவர்களுக்கு நிறைவான பலத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே, இந்த நத்தார் புது வருடம் நன்றி வழிபாடுகளையும் அது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தின் நிறைவாக கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எல்லா விண்ணப்பங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே மடத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர்தாமே ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். தேங்க்யூ. இப்போது சகோதரர் ஆண்டன் அவர்கள் ஐரோப்பாவில் தாய்க்கும் மகளுக்கும் ஏற்பட்டுள்ள மனக்கசப்பு நீங்கி கடின இதயங்கள் மாற்றப்பட்டு குடும்பத்தில் சமாதானம் மகிழ்ச்சி நிலைக்கவும், சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் மாறி ஒற்றுமை நிலைக்கவும் அன்றாடுவார்கள். அன்பான ஆண்டவரே, மீண்டுமா இந்த ஜெபத்திலே எங்களை இணைத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உமது வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாத ஆண்டவரே. நாங்கள் கேட்கும் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகிற தேவன் ஆண்டவரே. நீரே நல்லவர், நீரே வல்லவர், உம்மால் ஆகாது எதுவும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உமது கரம் ஒப்பம் உங்களோட கூட எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்தும். ஐரோப்பாவில் உள்ள தாயும் மகளுக்கும் ஏற்பட்டுள்ள மனக்கசப்பு நீங்கி குடும்பத்தில் சமாதானம் நிலக்கணும் என்று கொண்டாடுவோம். ஆண்டவரே, இந்த தாயையும் மகளையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தாய்க்கும் மகளுக்கும் ஒரு மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொள்கிற மனதையும், ஒருவர் புரிந்து கொள்கிற மனதையும், விட்டு கொடுக்கிற மனதையும், ஒரு தாழ்வு மனப்பான்மையும் மனதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவரே, நீரே ஒரு ஆலோசனை கர்த்தராகவும் இருந்து விடுதலையும் ஆண்டவராகவும் ஒற்றுமையின் ஆண்டவராகவும் இருந்து இவர்களை ஒன்று சேர்த்து ஒருவரை ஒருவர் உண்மையான அன்பு செய்து வாழவும், தாயும் பிள்ளையும் கடவுள் தந்த உரிமை என்று நினைத்து அவர்கள் ஆண்டவருக்கு பணிந்து வாழ்ந்து ஒற்றுமையாக இருக்கணும் என்றும் கொண்டாடுகின்றோம். அதேபோல் சகோதரர்களின் கருத்து வேறுபாடுகள் மாறவும் என்றும் கொண்டாடுவோம். இந்த சகோதரர்களை
சகோதரர்கள் தாய் பிள்ளைகள் என்ற மனப்பான்மைக்குள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையும் தாங்கள் செய்கிற தவறுகளை ஏற்றுக்கொள்கிற தன்மையும் இருக்க வேண்டும் என்றும் எங்களில் உள்ள குற்றங்குறைகளை ஆராய்ந்து பார்த்து வாழவும் ஒருவர் ஒருவர் குறை சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் மேல் புரிந்து ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொண்டு ஆபிரகாமும் லோத்தும் பலி ஏற்பாட்டில் வேதாகமத்தில் சொன்னது போல எவ்வளவு அன்போடு ஆபிரகாமும் லோத்தும் வாழ்ந்தார்களோ அதே போல் இவர்களும் வாழ்ந்து ஆண்டவருக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்றும் எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்துவினால் கேட்டு நிற்கிறோம். நல்ல தந்தை, ஆமென். இப்பொழுது ஜூலிதா அவருடைய பாடலிலே நாம் பங்கு பெறுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். இப்பொழுது சகோதரர் குயின்டஸ் அவர்கள் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கும் சகோதரன் விஜய்க்கு அந்த வேலை நிரந்தரமாக்கப்படவும் மேலதிகாரிகளின் தயவு கிடைக்கவும் நீதியாக நடத்தப்படவும் புதிய வேலையில் சேர்ந்துள்ளவர்களின் வேலைக்காகவும் வேலை தேடுகிறவர்கள் வேலை செய்பவர்கள் சொந்த தொழில் சொந்த வியாபாரம் செய்கிறவர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஜெப வேளையில் தாம் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்மோடு இருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜெப வேளையிலே உம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி சரியானவற்றை வேண்டுகின்ற ஒரு வழியை நமக்கு காட்டுவதற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். வேண்டுகின்ற பொழுது விடுதலை தருபவரே, கேட்கின்ற பொழுது கொடுக்கின்றவரே, சம்பலுக்கு பதிலாக சிங்காரமும் புலம்பலுக்கு பதிலாக புதுப்பாடல் தந்து வாழ வைக்கின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. மத்தேயு 28:20 நீர் சொன்னீர், இதோ உலக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதோ அந்த நாளிலும் நான் வேண்டுகின்ற அந்த வேண்டுதலுக்கு நீர் செவிசாய்த்து ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலளித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்வதற்காக நன்றி. விசேஷமாக அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கும் சகோதரன் விஜய்க்கு அந்த வேலை நிரந்தரமாக்கப்படவும் மேலதிகாரிகளின் தயவு கிடைக்கவும் நீதியாக நடத்தப்படவும் வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த சகோதரனுடைய வேலைக்காக நாம் வேண்டி இருந்தோம். அந்த வேண்டுதலுக்கு நீர் செவிசாய்த்தவருக்கு வேலை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வேலையிலே அவர் நிரந்தரமாக்கப்படவும் அவர் வேலை செய்கின்ற வேளையில் அவருக்கு நீதியாக நடத்தப்படவும் ஆண்டவரே அவருக்கு தயவு கிடைக்கும் உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்களில் நீர் அற்புதங்கள் செய்திருக்கிறீர். அந்த சூழல்களை அவர் மாற்றும். ஆண்டவரே, ஞானத்தோடு அவர் அந்த வேலையை செய்யவும் அவர் செய்கின்ற வேலையை அந்த அதிகாரிகள் நீதியாக கண்டு அவரை சரியான முறையிலே நடத்தவும் அவருக்கு அந்த வேலை நிரந்தரமாக்கப்படவும் நீரே அவரோடு கூட இருந்தார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் அவரை விட்டு விலகாமல் ஆண்டவரே சரியான பாதையிலேயே நடப்பி பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வரங்களாலும் கனிகளாலும் அவரை நிரப்பி அவர் செய்கின்ற ஒரு வேலையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்தார்கள். அப்பொழுது அவருக்கு நிரந்தர அந்த வேலை கிடைக்க அந்த சூழலை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, புதிய வேலையில் சேர்ந்துள்ளவர்களின் வேலைக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே வேலை கிடைப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு நிலை. அப்படி இருந்தும் இவர்களுக்கு கிடைத்த இந்த புதிய வேலையிலே அவர்கள் இந்த வேலையை சரிவர செய்யக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆண்டவரே, சரியான பாதையிலே நடப்பியும் அவர்கள் செய்கின்ற வேலையிலே எந்த விதமான பிசகுகள் இல்லாமல் அவதானம் இல்லாமல் ஆண்டவரை சரியான முறையில் அவர்கள் அந்த வேலையை செய்யவும் அந்த வேலை செய்கின்ற பொழுது அந்த வேலைகள் அதிகாரிகளுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் செய்து முடிக்க ஆண்டவரே அவர்களுக்கு பலனை கொடும், திறனை கொடும். பரிசுத்த ஆவியானவரே நிறைந்த அறிவை ஞானத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக உமது கரங்களில் வருகிறோம்.
இன்னுமாய் வேலை தேடுபவர்களுக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் மிக கடினமான ஒரு பொருளாதார சூழ்நிலையை திக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நாடுகளிலே வேலை கிடைப்பது என்பது மிக கடினமாக இருக்கின்றது. ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணச் செய்வது என்று சொன்ன தெய்வம் நீர் ஆண்டவர். அன்று ஈசாக்கு பஞ்சத்திலே விதைத்த போது பன்மடை அறுவடங்கி செய்தது போல் ஆண்டவரே, இந்த வேலை இல்லாமல் தேடுகின்றவர்களுக்குரிய வேலையை நீர் பெற்றுக்கொடும் ஆண்டவரே. அவர்களை சரியான பாதையிலே நடப்பியும் அவர்கள் வேலை தேடுவதற்குரிய வழிகளை அவர்களுக்கு காட்டும். எங்கே வேலை கிடைக்கும் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள அவர்களுக்கு ஞானத்தை கொடும். சரியான வழிகளை காட்டும், சரியான நபர்களை காட்டும். அதன் மூலமாக அவர்கள் உம்முடைய உதவியினால் அவர்கள் வேலை கிடைக்க அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துமாறு உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, வேலை செய்பவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கின்ற வேளையிலும் வேலை கிடைத்த பொழுது வேலை செய்பவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களோடு கூட இருந்தருளும். அவர்கள் நாளந்தோறும் வேலை செய்வதற்கூடிய அவருடைய உடல் சுகத்தையும் மன வலிமையும் கொடுத்தருளும் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த வேலையிலே நிலைக்கக்கூடிய வகையிலே எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு இடைஞ்சலாக வராமல், அவர்களுக்கு தடைகள் வராமல் நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்துள்ளோம். இன்னுமாய் ஆண்டவரே, சொந்த தொழில் சொந்த வியாபாரம் செய்வர்களுக்காக முது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, தம்முடைய உழைப்பை மட்டுமல்ல, தம்முடைய ஊதியத்தையும் தம்முடைய சொத்தையும் அங்கே வைத்து தங்களுடைய வேலையை தங்களுடைய தொழிலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற வேலை தொழில் உம்மை நம்பி செய்வதாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுக்கு ஞானத்தை கொடும். இவர்கள் செய்கின்ற தொழிலே சரியான முடிவுகளை எடுக்கவும், சரியான பாதையிலே செல்லவும், சரியானவற்றை செய்யவும், சரியான நண்பர்களும் சரியான வழிநடத்தலும் இவர்களுக்கு கிடைக்கவும் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்துள்ளோம். ஞானத்தினால் சகலத்தையும் செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்தல். எத்தனையோ இடையூறுகள், இடைஞ்சல்கள், கரைச்சல்கள், தொழிலே சரியான எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அவர்களை அதை தாண்டி அவர்கள் இந்த தங்களுடைய தொழிலை வெற்றி அளிக்கக்கூடிய வகையிலே அந்த வியாபாரத்தை நலமாக்கும் ஆண்டவரே. வியாபாரத்திலே அதிக லாபத்தை பெறக்கூடிய வகையிலே உடைய வழிகளை நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும். அனைத்திலும் நீரே அவர்களோடு கூட இருந்தல். அனைத்தையும் நீரே பொறுப்படுத்தலும் ஆண்டவரே. ஆண்டவரை உங்கள் புகலிடமாக்கி கொண்டீர்கள், உன்னதரை உங்கள் உறைவிடமாக்கி கொண்டீர்கள். ஆகவே தீங்குமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாதென்று நீரே சொன்ன தேவன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். துன்ப வேளையில் அவர்களோடு கூட இருப்பேன். யார் சொல்ல முடியும் ஆண்டவரே? நீரே படைத்த தேவன், நீரே ஆறுதல் தருகின்ற தேவன், நீரே இரக்கமுள்ள தேவன். ஒன்றே நாளிலும் சொல்லப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களும் நீர் செவிசாய்த்து அனைத்தையும் நீர் சந்திப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அனைத்தை நீரே பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது சகோதரி சதா சேவியர் அவர்கள் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்கவும், திருமண வாழ்வுக்கு திட்டமிடுகிறவர்களுக்காகவும், இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும், இளம் தலைமுறையினருக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பான ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இன்றைய நாளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், மனதிற்கு நிறைந்தவர். மன்னிக்க தயவெடுத்து இயேசப்பா, என்ற நாளும் தாப்பனே எனக்கு தந்த விண்ணப்பத்தை முதல் பாதத்திலே போடுகிறேன் தாப்பனே. தேவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே திருமண காரியங்களை ஐயா எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆண்டவரே, ஏற்ற துணை இல்லாதபடி ஆண்டவரே அந்த குடும்பங்கள் ஆண்டவரே பெற்றோர் இவ்வளவு கவலைப்படுகிறார்கள். என்ற பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்ற ஆண்டவரே, ஆனால் நீர் காலம் தாமதித்தான நல்லவற்றை செய்கிற இயேசப்பா, அவர்களுக்கு ஏற்ற துணையை வைத்திருக்கிறீர். அதை வெளிப்படுத்தி கொடுக்க விடமாக ஆண்டவரே. யார் மூலம் அவர்களுக்கு அந்த துணை கிடைக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் ஐயா. இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் வாழலாம், எங்களுக்கு துணை தேவையில் என்று இருக்கிறார்கள் ஐயா. அந்த உள்ளங்களோடு நீர் பேச வேணும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேணும் என்று ஒரு மன வாஞ்சை அவர்களுக்கு கொடுக்க வேணும் ஆக்குறோம் தகப்பனே. இன்னும் இந்த ஆண்டிலே எத்தனையோ திருமண காரியங்கள் நடந்தது ஐயா. அந்த திருமணத்திலாம் நீர் கூட இருந்து வழி நடத்தினீர். அந்த குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க தேவரி. பயத்தை அந்த குடும்பங்களை கட்டலும் ஐயா. உண்மை நோக்கி பார்க்கிற குடும்பங்களாக அந்த பிள்ளைகளின் வழி நடத்தலும் தாப்பனே. நீ கொடுத்த ஆசீர்வாதம் ஐயா, அவர்கள் கொடுத்த வாழ்க்கை துணைகள் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்திலே ஆண்டவர் ஒருவரை மதித்து அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரே, நான் பெரியது நீ பெரியது என்ற போட்டி பொறாண்மை இல்லாமல் ஆண்டவரை ஒருவரை விட்டு கொடுத்து வாழ்ற மனதை கொடுத்தாலும் தாப்பனே. இன்னுமாக திருமண காரியங்கள் ஆண்டவரே
அடுத்த ஆண்டு நடக்க போற திருமண காரியங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அன்னைக்கு பார்த்துருந்த தகப்பனே, நான் திருமண வீட்டிலே நீர் அற்புதம் அதை செய்த இயேசப்பா, இனி நடக்க போற திருமண காரியங்களில் நீரே அந்த இல்லடங்களை கூட இருக்க விடும் ஐயா. ஆண்டவரே, விசேஷ விதமாக மணமக்களை ஆசீர்வதிக்கும் ஒரு அந்த மனதிலே தளர்ச்சியல் ஆண்டவரே, அந்த மன சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, தேவரி யார் சொற்களை கேட்காதபடி ஆண்டவரே, எனக்குத்தான் இவள் என்ற ஒரு மன உறுதியோடு வாழ உதவி செய்யுங்க இயேசுவே. தேவை இல்லாத சத்துரு கொண்டு அந்த குடும்பங்களை புகுந்து கலைகளை எல்லாம் விதைத்து குடும்பங்களை ஆண்டவரை பிரிக்காதபடி எத்தனையோ குடும்பங்கள் ஒரு ஆண்டு 2 ஆண்டோட ஆண்டவரே குடும்பங்கள் பிரிவினையிலே இருக்கிறது. நீர் அறிகிறீர் இயேசுவே. அப்படியான பிரிவினை நோக்கி போயிட்டு இருக்கிற குடும்பங்களோடு பேசும் ஐயா. தூய ஆவியானவரே, அவர்கள் உள்ளங்களை பேசி அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எந்த பாதையில செல்ல வேண்டும் என்றவர்களுக்கு கற்றுக்கொடும் சொல்லிக் கொடும் ஆண்டவரே. நீர் அந்த குடும்பங்களுக்கு கொடுத்த குழந்தை செல்வங்களுக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். அந்த பிள்ளைகளை எல்லாம் நல்ல முறையில வளர்க்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும் இந்த வரியில் நீரே கூட இருக்கிறதுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உங்களோட ஆவியின் துணை என்றும் எப்போதும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. உமக்கு அந்த பிள்ளைகளாக உமது அன்புக்களை வாழ நீரே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பெறின்ற சேருமா இயேசுடைய திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமென். தேங்க்யூ. நாம் எல்லாரும் இப்பொழுது மனதினாலே எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இறைவன் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஒரு தடவை நன்றி கூறுவோம். இந்த இடத்துல நாங்கள் எந்தெந்த விடயத்துக்காக மன்றாடினோமோ அந்த விடயங்கள் எல்லாம் இறைவன் கேட்டு அதற்காக இப்பொழுது இறைவன் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர்தாமே எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக யார் யாருக்காக நாங்கள் மன்றாடினோமோ அவர்களை நீர் சந்திப்பதற்காக நன்றி. அவருடைய வாழ்க்கையிலே நீர் இப்பொழுது செயலாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பதில் அவர்களுக்கு கிடைக்க முடியாதபடி இருக்கின்ற தடைகளை நீர் நீக்குவதற்காக, சத்துருவினுடைய எல்லா தடைகளை நீர் எடுத்து போடுவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த விண்ணப்பங்கள் சந்திக்கப்படுவதனால் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய விதமாக ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றி தருவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலும் இந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடுவதற்காக நீர் தேர்ந்தெடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இப்பொழுது சகோதரி செல்வியக்காவுடைய நன்றியை கேட்கலாம். நாங்கள் அவசர விண்ணப்பங்களும் கொடுத்திருந்தோம், சங்கிலி செபத்திலேயும் விண்ணப்பங்கள் கொடுத்திருந்தோம். முக்கியமாக அந்த அவசர செபத்திலே கொடுக்கப்பட்ட விண்ணப்பம், எங்களுடைய தாயகத்திலே இந்த பாம்பு கடித்த இளம் மகள், உண்மையிலே ஆண்டவர் பெரிய அற்புதமாக அந்த மகளை குணப்படுத்தி இருக்கிறார். வைத்தியசாலைக்கு கொண்டு போன வேளையிலே வைத்தியர்கள் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிய பொழுதும் அவர்கள் அதற்கு பிறகு செய்த சிகிச்சையினால் அந்த மகள் சுகமடைந்து வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார். அவர்கள் பூரண சுகமடைய நாங்கள் தொடர்ந்து மண்டாடுவோம். அவருடைய உயிரை காத்த ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மகன் ஏரனுக்காக ஜபித்து கொண்டிருந்தோம். அந்த மகனும் வீடு திரும்பி அவர் மிகவும் முன்னேற்றம் அடைந்த ஒரு நிலையிலே வீடு திரும்பி இருக்கிறார். அவருக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவர் முழுமையான சுகத்துக்குள்ளே வர நாங்கள் அனைவருமாக மன்றாடுவோம். இந்த இணைய வழி சபத்திலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்கும், நேரங்களை ஒதுக்கி மற்றவர்கள் காரியம் ஜபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நம்ம இப்பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக சுபிக்க போகின்றோம். ஆண்டவருடைய திருப்பாதத்திலே, உங்களுடைய இதயத்திலே, உங்கள் உள்ளத்திலே உள்ள எல்லா பாரங்களையும் இப்பொழுது நாம் இறக்கி வைப்போம். ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை கேட்கும் இறைவன், எங்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இது இந்த நாளில் இதிலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் உம்முடைய முகத்தின் ஒளி இவர்கள் மேல் பிரகாசிக்கும்படி செய்தருளும். மனிதர் பார்ப்பது போல நான் பார்க்கிறதில்லை என்று நீர் வாக்களித்திருக்கின்றீர். ஆகவே அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர்தாமே இவர்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் இறைவன். இவர்கள் வாழ்வடைய வேண்டும், உயர்வடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று நீர் பார்க்கிற கடவுள். ஆண்டவர், இவர்களுக்குள் நீர் இருக்கின்ற தாளந்துகளை எல்லாம் எடுத்து இவர்களை பயன்படுத்தி அதன் வழியாக இவர்களை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கிற கடவுள்.
ஆகவே இந்த நேரத்தில் உம்முடைய பார்வை இவர்கள் மேல் விழுவதாக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களுடைய வாழ்க்கை செழிப்படையட்டும், இவருடைய வாழ்க்கையிலே அமைதி உண்டாகட்டும், சமாதானம் கிடைக்கட்டும். இயேசுவே, உம்முடைய தழும்புகளினால் இவர்கள் நோய்களிலிருந்து சுகமடையட்டும், மனபாரங்களிலிருந்து விடுதலை அடைந்து கொள்ளட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய குணமாக்கும் வல்லமை இவர்கள் மேல் வந்து இவர்களை குணமாக்கும்படி நான் மன்றாடுகின்றேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, கழுத்திலே உள்ள நோய்கள் இயேசுவின் நாமத்திலே சுகமடையட்டும். ஆண்டவரே, தலையின் பின்பக்கத்தில் இருக்கிற நோய்களை நீர் குணமாக்கியறலும், முதுகு பக்கத்தில் இருக்கிற நோய்களை நீர் குணமாக்கியறலும். ஆண்டவரே, கால்களில் உள்ள நோயை ஆண்டவர் தாமே தொட்டு குணமாக்குவீராக. இரத்தத்திலே உள்ள நோயை ஆண்டவரே நீர் குணமாக்குவீராக. வயிற்று பகுதியிலே, குடல் பகுதியிலே உம்முடைய வல்லமை அனுப்பி நீர்வர்களை குணமாக்கும்படி நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உணவு செமிக்க முடியாதபடி இருக்கிற நோய்களிலிருந்து நீர் தாம் இவர்களை குணமாக்குவீராக. உடலில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி நீர்வர்களுக்கு பலன் அளிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது யாருடைய உடலிலே ஆண்டவரே கிருமிகளினால் நோய் வந்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் அந்த கிருமிகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படி நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவருடைய வல்லமை இவருடைய எலும்புகளிலே, நரம்புகளிலே, நாளங்களிலே, தசைகளே, இரத்தத்திலே இறங்கி வந்து இந்த நேரத்தில் இவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படி நான் மன்றாடுகின்றேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர்தாமே சமாதானத்தின் இறைவன். இதோ இந்த நேரத்திலே நீர்தாம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய தெய்வீக சமாதானத்தை தந்து ஆசீர்வதித்தரலும். அன்றைக்கு சக்கேவியை பார்த்து சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று நீர் அவருடைய வீட்டுக்குள்ளே போனீரே, அந்த வீட்டுக்குள்ளே மீட்பு உண்டாயிற்று என்று நீர் சொன்னீரே. அதுபோல இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் வருவதாக, குடும்பங்களுக்குள்ளும் வருவதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த வீடுகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே நீர்தாமே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், உம்முடைய மீட்பின் வல்லமை வெளிப்படட்டும். இவர்களுக்குள்ளே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை வெளிப்படட்டும், குடும்பங்களுக்குள்ளே தெய்வீகம் வெளிப்படட்டும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்குள்ளே என்ன குழப்பம், பிரச்சனைகள், தேவைகள், வெறுமைகள் இருக்கிறதோ அதிலிருந்து இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படி நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவர், இந்த நேரத்தில் இவர்களுடைய குடும்பங்களுக்கான பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் தாம் இவர்களை ஆசீர்வதித்தல், இவருடைய வேலை காரியங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் பேதுருவை பார்த்து சொன்னீர், தூண்டிலை கொண்டு போய் போடு, அதிலே மீன் பிடிபடும், அந்த மீனின் வாய்க்குள் இருக்கிற பணத்தை எடுத்து நீ வரி செலுத்து என்று சொன்னீரே. அதுபோல இந்த நேரத்தில் இவர்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இவர்களுக்கு வேண்டிய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். இதிலே ஆண்டவர் இவர்கள் எதிலும் குறைவில்லாமல் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் தங்கள் குடும்பத்தை நடத்த, தங்களுடைய செலவுகள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய வருமானத்தை நீர்தாம் இந்த நேரத்திலே தந்த ஆசீர்வதியும். ஆண்டவரை, யார் இந்த நேரத்திலே தங்களுடைய வேலைக்காக, தங்களுடைய வருமானத்துக்காக, தங்களுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலைக்காக, தங்களுடைய எதிர்காலத்துக்காக மனதில் ஜெபிக்கின்றார்களோ, ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் இவர்களுக்கு வேண்டிய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். நான் வானத்தின் வாசலை திறந்து அங்கிருந்து ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த ஆசீர்வாத மழை இவர்கள் மேல் இப்பொழுது வருவதாக. இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் இவருடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய மன அமைதிக்காக ஆண்டவரை நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவருடைய வல்லமை இவருடைய பிள்ளைகளை தொடுவதாக, இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. உன்னுடைய சந்ததியை, உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றீர். உன் வாயில் வைத்த என் வார்த்தைகளை உன் மேல் வைத்திருக்கிற ஆவியையும் உன் பிள்ளைகள் மேலும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாய் இருப்பதாக, பிரகாசமாய் இருப்பதாக, தெய்வீகமாய் இருப்பதாக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கைக்குள் வழி நடத்தப்படுவார்களாக. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற இருளின் வல்லமைகள் விலகி போவதாக. இருளின் வல்லமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகும்படி நான் மன்றாடுகின்றேன். இயேசுவின் வல்லமை அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வந்து தீய சக்திகளை வெளியேற்றுவதாக. ஆண்டவர் தாமே எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் விசேஷமான ஜெப தேவையாக இருக்கிறதோ, ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உம்முடைய பிரசன்னம் பாய்ந்து செல்லட்டும். விடுதலை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், குணமாக்குதல் உண்டாகட்டும், புதிய பாதைகள் திறக்கப்படட்டும், அடைபட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை, வெற்றியை, உயர்வை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே